வணக்க மக்களே, நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். உத்தரமேரூர் பக்கத்தில் இருக்க தீட்டாளன்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். வருஷம் இங்கே வருவோம். இந்த வருஷமும் நான் வந்திருக்கிறேன். அதுதான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பனங்காய் அப்புறம் இளநீர் அந்த மாதிரி வெட்டி சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் பனங்காய் முக்கியமாக வந்தது காரணமே பனங்காய் தான். நுங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்திருக்கோம். பசங்க எல்லாருமே ஃபேமிலியாக வந்துருக்கிறோம். இந்த பனை மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்குது. அதனால் நம்மளே அறுத்துடலாம், தோடு வச்சு நம்மளே அறுத்துடலாம். ரொம்ப ஹைட்டாக இருக்க மரம்லாம் நம்மளால் அறுக்க முடியாது. அதுக்கு தனியாக ஆள் வராங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா ஒரு மரத்துக்கு 150 ரூபா கேட்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு 10-15 மரம் கிட்ட இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் அறுக்க போகிறோம். தோடை போட்டு ஒரு கொலையை மாட்டியாச்சு. அப்படியே இழுக்க வேண்டியது தான் வேலை. லைட்டாக அப்படி இழுத்தாலே அவ்வளோதான், கீழே விட்டார் ஒரு கொலை. ஹைட்டு கம்மியான மரத்தெல்லாம் இப்படி அறுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஹைட்டாக இருக்க மரத்தெல்லாம் ஆள் வச்சு தான் அறுக்கணும். ஆள் சொல்லிக்கிறோம், வருவாங்க. வந்தவுடனே நம்ம அறுக்கலாம். இப்படி பச்சை பசேல்னு இது பாருங்கள், ஃபுல்லாக பனை மரம் தான். ஃபுல்லாக பனை மரம் தான். இங்கே எப்படி ஒன்றா அறுத்துக்க வேண்டியதான். நம்ம செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வேட்டை தான். இன்றைக்கி பனங்காய் வேட்டை தான். இந்த வெயிலுக்கு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா அப்பா அவ்வளோதான். இங்கே அறக்க வந்தாச்சு. இன்னொரு கோலையில் போட்டாச்சு. மாட்டிச்சா இல்லையா பாரு. நான் போட வரலண்ணா, நான் அறக்கவா? முள்ள சிக்கலை சரியாக சிக்க மாட்டுதே. லூஸ் ஆகிடுச்சுங்கய்யா. இந்த அறுவடை பாருங்கள், இன்னும் தயாராக இன்னொரு 10 நாளில் அறுவடை பண்ணுறாங்க. ஃபுல்லாக நெல் ஒரு 10 ஏக்கருக்கு போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக நெல் தான். தென்னை மரம் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மரத்தில் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் அறக்க போகிறோம். அறுத்து இன்றைக்கி சாப்பிட்டு காட்டுறேன். அதை நீங்கள் பார்க்குறீங்க. செம மரம், செம பழம் பாருங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துக்கிறாங்க, எல்லாம் போகிறாங்க சுற்றி. பக்காவாக இது. ஏய் பார்த்து போங்க. இந்த ஓலையெல்லாம் முதல்ல பிச்சு போட்டுருவாங்க. அவருங்க பிச்சு போடுறாங்கல்ல, அப்போ தான் அவங்களால ஏற முடியாது. அதனால் காஞ்ச வாழெல்லாம் பிச்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த அருவாலை போட்டு டப்புன்னு விட்டாங்கன்னா சும்மா சலக்குன்னு விடும். முத்திக்குதா இல்லை இலசாகுதான்னு பார்க்குறாரு. நம்மளுக்கு முத்தம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். அதனால் இலசை சாப்பிட்டிங்கன்னா தான் செட் ஆகும் நம்மளுக்கு. அதனால் நம்ம இலசை மட்டும் தான் அறுத்து போட சொல்லிக்கிறோம். அறுத்து போட்ட உடனே வெட்டி காட்டுறோம் பாருங்கள் அவங்களுக்கு. வச்சுட்டாங்க. அவ்வளோதான் போடுறது பாருங்க. இப்போல்லாம் போகக்கூடாது. ஃபுல்லாக வெட்டி முடிச்சோன்னா தான் போய் எடுக்கணும். நடுவில் யாரும் போகாதீங்க. பசங்க, சின்ன பசங்க ஆர்வத்தில் திடீர்னு ஓடிடுங்க. அது ஞாயிற்றுக்கிழமை எடுத்து மொத்தத்தையும் வெட்டிருக்கலாம். எது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஒரு வாரத்துலேயே முத்திடுமாண்ணா? ஆஹா, நாளாக போதில்ல. நம்ம கரெக்டாக பக்குவமான டைமில் நான் சொல்கிறேன். எல்சே சொன்னேன், நீங்கள் லேட் ஆகும். அதுக்காக பயிர் கணிக்கு போடாது, இப்படி போடு. அதான் எல்சியில் வெட்டு. பனங்காய் கருப்பு காய்ச்சி அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இது. அப்படியே உடச்சி பக்காவாக வெட்டுறாப்பில் பாருங்கள். சரியான இலசு. ஒரு வாட்டி எப்படி சாப்பிடணும் சாப்பிட்டு காட்டுங்க. செம்ம இலசு ஆகுதா? அடடா சூப்பராக இருக்குது. சரிங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பேக் பண்ணு பசங்களா, பேக் பண்ணுங்கள். நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம் பக்காவா. அசதா, நீ என்ன சாப்பிட்றா? நுங்கு எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டா? நல்லா உறிஞ்சி குடிக்குதுப்பா அர்ஷதா. செம்மையாக குடிக்குதுப்பா. ஐயோ, அர்ஷதாக்கு ஒரே வெக்கத்தை பாரு. அர்ஷதாக்கு ஒரே வெக்கம். என்ன மோகே? நீண்ணா
நுங்க உரிக்கிறியா? ஆஹா, உனக்கு நுங்கெல்லாம் பிடிக்குமா ரொம்ப? சாப்பிடியா நல்லா? சாப்பிடியா? சரி ரைட்டு, இன்னும் நிறையா மரம் போய் இறக்கலாம். அடுத்து ஒரு குட்டியானில் ஏற்றிடுவேன் எல்லாத்தையுமே. சரியா? நல்லா 12 மணி வெயில், 12 மணி வெயிலில் சுற்றி நிற்கிறேன். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு இன்னும் ரம்மியமாக. அப்பா சிட்டிலே இருந்துட்டு இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே. பனங்கா ஃபுல்லாக அறுத்தாச்சுங்க. பனங்கா ஒரு குட்டியான பனங்கா இருக்கும், அறுத்துக்கிறோம். பாருங்க நெல் பாருங்கள், டடடடா செம்மையாக இருக்குது பாருங்கள் நெல். இன்னொரு 10 நாள் தான். 4-5 ஏக்கரில் ஃபுல்லாக போட்டுக்கின்னு பயிரை வச்சுக்கின்னு ஜாலியாக. இப்போ அங்கே ஒரு ஷெட்டுக்குது, அங்கே தான் போகிறோம். தென்னை மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு இளநீ அறுத்து சாப்பிட்லான்னு. நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு 4-5 பேர் வந்துக்கிறோம். சரி எல்லாருக்கும் இளநீ கொஞ்சம் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தென்னை மரம், பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இந்த மாதிரி தோப்பு துறவு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் அதை அனுபவிக்கிறேன். நேராக வந்துடுது, அங்கே இளநீர் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு இளநீரை சாப்பிட்டு பக்காவை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாம் சின்ன சின்ன மரம் தான் இளநீர். ஆமாம், அப்பா நல்லா இதுங்க. ஐயோ எப்படி இருக்கு பாருங்க, லொக்கேஷன் செம்மையாக இருக்குல்ல. அப்பா பசேல்னு இருக்குது. ஐயோ என்ன ஒன்று, ஆனால் சரியான வெயிலுங்க, மொட்டை வெயில். இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே தென்னை மரம் தான், அந்த சைடு ஃபுல்லாக பனை மரம் தான். இந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்குது, சூப்பர் கிணறு. பசங்களை ஷெட்டில் தண்ணி போட்டு குளி வைக்கலான்னு தான் பார்த்தேன். கிணற பார்க்கலாம் எப்படி இதுன்னு. இது பாருங்க கிணறு, இங்கே வந்து தான் தண்ணி போகும். இந்த கிணத்துல வந்து தான் லைனாக தென்னை மரம். அங்கே அறுத்துனுக்குறாங்க, போய் பார்க்கலாம் வாங்க. ஏஞ்சி 3 நாள் ஆகுது அரைப்பாருக்கிறேன் நான். ஞாயிற்றுக்கிழமை காற்று ஃபுல்லாக இளநீர்லாம் தியாச்சு. இளநீர் இளநீர் இளநீர். 2 நாளுக்கு முன்னாடிலாம் வந்து சரியான மழை பெஞ்சுக்குதுங்க. அதான் தண்ணி ஃபுல்லாக சேரு, எல்லாம் செம்மண்ணுங்க. அதான் அவர் சொல்லியிருக்காரு, இல்லைன்னா அரைப்பறுத்துருப்பாங்க எப்பயோ. அதனால் மழை பெஞ்சனால அரைப்பறக்க முடியல. ஒரு 10 நாள் கழிச்சு தான் அரைப்பறப்பாங்க. ஒரே மரத்துக்காய் தான் எல்லாமே. இங்கே வெட்டினது எல்லாமே ஒரே மரத்துக்காய். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இளநீர். இது எல்லாமே இளநீர். சைஸ் பார்த்திங்கன்னா இளநீர் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 2 வாய் தண்ணி தான் வருது. பாருங்க 2 வாய் தண்ணி தான். நல்லா வெயிலுக்கு செம்ம இதமாகுது இளநீர் குடிச்சா. அப்பா செம்ம இதமாக இருக்குது. இது ஃபுல்லாகவே தேங்காய். இன்னும் அங்கெல்லாம் இருக்குது தேங்காய், அதெல்லாம் எடுக்கணும். வெயிலில் முடியல. எப்பா இப்போ போரை போட்டு மோட்ரு போட்டு போரில் குளிக்க வேண்டியது தான். அப்பா அங்கே போர் இது கிணறு இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது, இங்கே ஒரு கிணறு இருக்குது. சுற்றி வந்து போர் தான். நம்ம எங்கேனாலும் குளிக்கலாம், யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க. இது நம்ம ஏரியா மாதிரி. இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உத்திரமேரூர்லேருந்து தீட்டாளம்னு ஒரு கிராமம். உத்திரமேரூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு தீட்டாளம் அப்படின்ற ஒரு கிராமம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிராமம். உங்களுக்கே பார்த்தீங்கனாலே தெரியும். சும்மா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. ஒரு நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணால் போதும், நம்ம கவலையெல்லாம் மறந்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். பசங்க குளிச்சுன்னு, ஏய் என்ன பண்ணுறீங்க? ஏய் போரில் குளிக்கிறீங்களா? அங்கே பாருங்கள் பசங்கள்லாம் ஜாலியாக ஆட்டம் போட்டுனுக்குது. இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வந்து ஒரு நாள் தங்கினாலும் சும்மா சொர்க்கமாக இருக்கும் இங்கெல்லாம். நம்ம சிட்டிலேயே வாழ்ந்துட்டு இங்கே ஒரு நாள் வந்தோடனே செம்ம ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.